ஸ்ரீ பேச்சியமதுடைய அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமுரு குமரன் பேசுகிறேன். 2024ஆம் ஆண்டு ஆவணி மாதம் சிம்ம ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெற்றிருப்பதும், குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருப்பதும், அதோடு பாக்கியாதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்தில் சம்மந்தப்பட்டு இருப்பது அரசு துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களையும் எதிர்காலம் சிறப்பான அமைப்பாக அமையும். மெயினாக காவல்துறை, மிலிட்ரி, இராணுவம் இந்த மாதிரி போன்ற துறைகள் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். அரசு துறையை சார்ந்தவர்களுக்கு புறாமே நல்லாயிருக்கும். இல்லை அரசு காரியங்கள் ஏதாவது சம்மந்தப்பட்ட காரியங்களை எடுப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும், நல்ல முன்னேற்றங்களையும் கொடுக்கும். அதேமாதிரி புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும். 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணத்தை நல்லபடியாக முடித்து வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் மகத்தான வரன்கள் அமையக்கூடியதும், வெகு தொலைவிலிருந்து யார் மூலியமாவது உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பையும் அமைக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும். இந்த மாதம் ஆவணி மாதம் சிம்மராசினர்களுக்கு சுயதொழில் புரிபவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களையும் எதிர்கால சிறப்பான அமைப்பாக அமையும். 2ஆம் இடத்தை பார்ப்பதும் சுகஸ்தானத்தை பார்ப்பதும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், எதிர்கால சிறப்பான அமைப்பாக அமையும். சிம்மராசினியர்கள் பெண்மணிகள் கொஞ்சம் கவனமுடன் செயல்பட வேண்டும். ஆவணி 10ஆம் தேதி வரைக்கும், அதற்கு மேல் நல்லாயிருக்கும். இதற்கு காரணம் சுக்கிரன் சூரியனோட சம்மந்தப்பட்டு சனியுடைய பார்வை ஏற்படுவதால் கொஞ்சம் சக ஊழியருடைய அனுசரித்து செல்ல வேண்டும். புதிதாக வேலை தேடுவர்களுக்கு வேலை நல்லா அமையக்கூடியதும், படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதும், உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு வெளியூர் சென்று படிக்கக்கூடியது, வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தும். சிம்மராசினியர்கள் மக நட்சத்திரம் கேது 2ல் இருக்கிறனால, குரு பார்வை இருப்பதனால மக நட்சத்திரங்கள் வெகு சிறப்பான இதில் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு மக நட்சத்திரங்கள் ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும். அதேமாதிரி அரசு காரியங்கள் சார்ந்து எடுப்பவர்களுக்கும் நல்ல முயற்சி எடுப்பவர்களுக்கும் நல்ல வெற்றியை கொடுக்கும். அடுத்ததாக பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ஆவணி 15 வரைக்கும் ஜென்மத்தில் இருக்கும் சுக்கிரன் உங்களுக்கு கடுமையான போராட்டத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் வேலையிலேயும் கவனம் தேவை. வேலை பார்ப்பவர்கள் சக ஊழியரையும் அனுசரித்து போவது நல்லது. ஆண் பெண் இருபலருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலையில். அதேமாதிரி இந்த பூர நட்சத்திரத்தில் ஏற்கனவே திருமணம் ஆனவர்கள் சற்று பொறுமையுடன் இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், அந்நியோன்யங்கள் குறைபாடுகள் ஏற்படும். சற்று பொறுமையுடன் போயிட்டீங்கன்னா அதில் பாதிப்பது வராமல் தப்பித்து கொள்ளலாம். திருமணம் புதிதாக வரன் தேடுபவர்களுக்கு ஆவணி 15க்கு மேலே அந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரன் மேல் குரு பார்வை ஏற்படுவது நல்ல வரனை அமைத்து கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்மத்தில் சூரியன் இருப்பதும் 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதும் வெகு முன்னேற்றத்தை உண்டு பண்ணும். ஏன்னா அங்கே சிம்மராசியில் சூரியன் ஆட்சி பெற்று நல்ல பலத்தோடு இருக்கிறார், நல்ல அமைப்பில் இருக்கார். அதனால் கண்டிப்பாக வரணை அமைச்சு கொடுக்கும். பொதுவாக 7ஆம் இடத்துல சனி இருந்தாலே திருமணத்தை முடிச்சு வைக்குங்க. ராசிக்கு 7ல் சனி இருந்தாலே திருமணத்தை முடிச்சு வைக்கும். சில பேர் கண்டச்சனின்பாங்க, அது பயப்பட தேவையே இல்லை. அது பொதுவாகவே அடித்து சொல்லலாம். இதில் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே இது சூரியன் மேல் பார்வை ஏற்படுவதனால் பெற்றோர்கள் மேல் அக்கறை தேவை, கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் மெயினாக கவனமாக இருக்கணும். இந்த சிம்மராசிக்காரர்கள் பிரம்மாவை வழிபாடு பண்ணுவதும் சிவனை வழிபாடு பண்ணுவதும் வெற்றி வாய்ப்புகளை தேடித்தரும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுரு குமரன்.